இனிமே உங்க பேரு தாங்க வந்து எட்டத்துக்கும் பறக்க போகுது. ஏன்னா அரசியல் இருக்கிறவங்க சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இனிமே நீங்க சொல்றது தாங்க பலிக்க போகுது. குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான அனைத்து முதலீடுகளும் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றது எல்லாமே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சூரியன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா வேலையில ஒரு கிரகம், வேலைக்கு சம்பந்தமான ஒரு கிரகம். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் வந்து அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் வந்து யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் வந்து தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் வந்து பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க வந்து அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய வந்து அதிகாரத்தை பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க வந்து முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா வந்து கவர்மெண்ட் துறையில வந்து ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதாவது உங்க ராசிக்கு, கடக ராசிக்கு 10வது இடம் தொழில் ஸ்தானம், உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அதாவது கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்தில் பலம் புரிந்து பெயர்ச்சி அடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ யாரெல்லாம் கடகராசியில இருக்காங்களோ அரசியல்ல கொடி கட்டி பறிப்பீங்க. பொது வாழ்க்கையில இருக்கவங்கலாம் உங்களுக்கு பேரு, கௌரவ பதவியெல்லாம் வரப்போகுது. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் துறையில இருக்கவங்க, அரசு துறையிலாம் புதிய பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சூரியனோடு, சூரியன் அங்கதான் இருக்காரு உச்சம் பெற்று. சூரியனோடு இருக்கும்போது, சூரியன்னா யாருங்க? அவர் தாங்க சமுதாயம், பொது வாழ்க்கை, அரசியல், அரசாங்கம் சம்பந்தமான இடம். 10ஆம் இடத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்காரு. அவர் கூட உங்களுக்கு 5ஆம் அதிபதி பலம் புரிந்து பெயர்ச்சி ஆகும் செவ்வாய். கடக ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போறீங்க. ஏன்னா இனிமே உங்க பேரு தாங்க வந்து எட்டத்துக்கும் பறக்க போதுங்க. ஏன்னா அரசியல்ல இருக்கிறவங்க சரி, பொது வாழ்க்கிறவங்களுக்குலாம் இனிமே நீங்க சொல்றது தாங்க அங்க வந்து பலிக்க போகுது. அந்த மாதிரி காலகட்டமாக இருக்க போது. வேலையில புது புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. அதன் மூலயமா அபரிமிதமான லாபம், பொருளாதார வளர்ச்சி,
நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அதுதாங்க முக்கியம். இவ்வளவு நாளா வந்து ஒருத்தர் 2 பேர் வச்சிருந்து ஒரு மாரி மேனேஜ் பண்ணிட்டு, ஒரு மாரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையும், அவச்சொல், அவப்பெயர், வேலை செய்யற இடத்துல வர தடங்கல், சிக்கல்கள், உங்களுக்கு அவமானம்லாம் ஏற்பட்டிருந்த காலத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருந்தாலும், இந்த மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. ஸோ உங்களுக்கு 11ஆம் இடத்தில் புதன், அதாவது புதன் பகவான் மிதுன ராசியில் அதிபதி. அவர் வந்து 11ஆம் இடத்தில் லாபாதிபதியாக பெயர்ச்சி அடைகிறாரு. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்தில் வரும்போது இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மாறி மாறி பரிவர்த்தனை ஆகி 11, 12 இடத்துல பரிவர்த்தனை பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில். செவ்வாயும் 10ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் இந்த அமைப்புன்றது உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா வேலையில ஒரு கிரகம், வேலைக்கு சம்பந்தமான ஒரு கிரகம் பலம் பொருந்தி இருக்கும் போது வேலை வந்து நம்மளுக்கு கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 11, 12 இடம் வந்து புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறாங்க இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால உங்களுக்கு வேலையில கொடுக்கக்கூடிய அனைத்து அழுத்தங்கள், பிரஷர்கள், அதனோட வளர்ச்சியெல்லாம் வந்து லாபத்தை உண்டு பண்ணும். அதுவும் இல்லாம வந்து உங்க பேரு புகழ் எல்லாம் வந்து வெளி வட்டாரத்துல தெரியப்படுத்துற அளவுக்கு வந்து ஒரு பிரகாசமாக உங்க பேர் வந்து ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இனிமே வந்து வேலையில நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்க, தொழில கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான அபரிவிதமான லாபம், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வந்து பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. 5ஆம் இடத்தில் 10ஆம் இடத்துல வரும்போது குழந்தைகளோட வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட உயர்கல்வி என அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் கடக ராசிக்கு கிடைக்க போகுதுங்க. முக்கியமா வந்து குழந்தை பாக்கியம், நீண்ட நாளா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவர் மூலியமா வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தை வளம் பெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளோட படிப்பு, உயர்கல்வி என குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான அனைத்து முதலீடுகளும் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றது எல்லாமே இந்த காலகட்டத்துல செவ்வாய் சூரியன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா பப்ளிக் ரிலேட்டடா ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து இது ஒரு பொற்காலமா இருக்க போகுதுங்க. புதிய அரசியல் அமைப்புகள் அமைக்கிற அமைப்பெல்லாம் வந்து புதிய புதிய கட்சியில வந்து நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகி நீங்க வந்து அந்த கட்சியின் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை, உங்கள் கெரியரு, உங்களோட டெஸ்டினேஷன், அதாவது ஒரு 15, 20 வருஷமா நீங்க வேற ஒரு செக்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நிரந்தரமாக அடுத்த ஒரு 35, 40 வருஷத்துக்கு இந்த தொழில் தான் நீங்க பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு அப்புறம் உங்க பையன், உங்களோட சந்ததியினர் வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இந்த கிரக அமைப்பில் பிறக்கும், அந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இதே அமைப்புகள் இருக்கு. அவங்களோட பெற்றோரின் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் வந்து மேம்படும். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ எனக்கு குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு வேலை கிடைச்சது, இந்த குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு அரசியல் எனக்கு பதவி வந்தது, எனக்கு குழந்தை பிறந்தவன தாங்க எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு வேலைலாம் கன்ஃபார்ம் ஆச்சு, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு தொண்டனாவே இருந்தாங்க, இப்போ எனக்கு வந்து டக்குன்னு அரசியல்ல ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த கிரக அமைப்புல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலயமாக அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்குங்க. ஸோ கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தொழில் வளம் மேம்படும். இதுதான் உங்களோட தொழிலுன்றது ஒரு நிரந்தர தொழிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி 10 தொழில் பண்ணியிருக்கலாம், 10 வேலை பண்ணியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் இனிமே இதுதான்டா உன் வேலை, இதுதான்டா உன் தொழில், பண்ணுடா அப்படின்னு சொல்லி உனக்கு டிசைட் பண்ணி உன்னை தொடர்ந்து கூப்பிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதன் மூலயமா நீங்க ஒரு 15, 100, 20 பேருக்கு, 30 பேருக்கு, 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்க போதுங்க. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு யோக காலமே. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற ஆடை அணிந்துட்டு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற பூலாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த காலம் கடகராசிக்கு யோக காலமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.